அத்தியாயம் 164. தன் அண்ணன் வீரேந்திரனின் வார்த்தைகளில் வெளிப்பட்ட கவலையை பார்த்த சமரன் புன்னகையுடன் அவனுக்கு பதிலளித்தான். கவலைப்படாதீங்கண்ணா, இந்த மிருகம் என் வழியை தடுக்க முயற்சி செஞ்சா நான் அதை கொல்லவும் தயாரா இருக்கேன் என்றான். அவன் கண்கள் வித்தியாசமான பிரகாசத்துடன் மின்னியபடி எரிமலை குழம்பில் மிதக்கும் மாய விலங்கை பார்த்தது. அந்த 2 தலை டிராகனை நினைத்து தனது கைமுஷ்டிகளை இறுக்கிய சமரன் பின் கண்களை மூடிக்கொண்டு தான் இழந்த சக்திகளை மீட்டெடுக்க தொடங்கினான். சமரன் அந்த மிருகத்திடம் இருந்து தப்பிக்க நிறைய சக்தியை பயன்படுத்தி இருந்தான். அதனால் அவன் இப்போது தன் சக்தியை மீண்டும் கொண்டு வந்து அந்த மிருகத்தை எதிர்த்து போராட நினைத்தான். இவ்வளவு கடினமான நேரங்களிலும் சமரன் மனம் தளராமல் இருப்பதை பார்த்த வீரேந்திரனால் தன் சகோதரனின் பேச்சுக்கு தலையை ஆட்டாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் சமரன் டிராகனை எதிர்த்து போராடுவதில் உறுதியாக இருந்ததால் அவன் முடிவை யாராலும் மாற்ற முடியாது. மேலும் சமரனிடம் பல மறைவான ரகசியங்கள் இருப்பதை வீரேந்திரனும் அறிந்திருந்தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இருமுகம் கொண்ட டிராகனுடன் போட்டியிடுவது மிகவும் முட்டாள்தனம் என்று வீரேந்திரன் நினைத்தான். ஆனால் அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இந்த பிரச்சனையை பற்றி யோசித்த வீரேந்திரன் பிடிவாதமாக இருந்த சமரனை நிறுத்த வழி தேட ஆரம்பித்தான். அதே சமயம் சுடர்மதி சமரனின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவள் சமரனின் எரிந்த உடலை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்க்க பார்க்க சுடர்மதியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் மனதுக்குள் இவை அனைத்தும் தன் தவறுதான் என்று நினைத்து கலங்கினாள். இந்த நேரத்தில் மூவருக்கும் இடையே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அதை தொடர்ந்து எரிமலை ஆற்றிலும் அதுவரை இருந்த சலசலப்பு அடங்கி மிகுந்த அமைதி ஏற்பட்டது. இப்போது அந்த ஆற்றில் இருந்த எரிமலை குழம்பு நீரூற்றுகள் எதுவும் அங்கு இல்லை. இதனால் 2 தலை மந்திர டிராகனால் இப்போது குகையை முன்பை விட நன்றாக பார்க்க முடிந்தது. அப்போது தூரத்தில் அமர்ந்திருந்த 3 பேர் மீதும் அதன் பார்வை பட்டது. அவர்களை பார்த்ததும் அதன் கண்களில் ஒரு கொலைவெறி மின்னியது. திடீரென அந்த டிராகன் சத்தமாக கத்திக்கொண்டே மூவரையும் நோக்கி நகர ஆரம்பித்தது. மறுபுறம் அந்த டிராகனின் குரலை கேட்ட வீரேந்திரன் திடீரென்று கத்தத் தொடங்கினான். அட கடவுளே, இந்த மந்திர மிருகம் நம்மளை கண்டுபிடிச்சிடுச்சு என்ற வீரேந்திரன் பயங்கரமான மாய டிராகன் தங்களை நோக்கி வருவதை பதட்டத்துடன் பார்க்கத் தொடங்கினான். அவன் வேறு எதுவும் சொல்லும் முன் அவர்களை நெருங்கிய அந்த 2 தலை மாய டிராகன் மீண்டும் ஒருமுறை தன் வாயிலிருந்து எரிமலையை வெளியேற்ற தயாரானது. அது 2 தலைகளையும் தீவிரமாக அசைத்தது. அதை பார்த்த வீரேந்திரன், தவறி போய் கூட அந்த டிராகனோட தாக்குதல் நம்ம மேல படக்கூடாது, மீறி பட்டா நம்ம 3 பேருமே ஒரே தடவையில் எரிஞ்சு சாம்பலாயிடுவோம் என்று சுடர்மதியிடம் பீதியுடன் கத்தினான். இதற்கிடையில் அந்த மாயாஜால டிராகன் எரிமலை குழம்புகளை மூவரையும் நோக்கி வேகமாக செலுத்தத் தொடங்கியது. அந்த எரிமலை குழம்பு சமரன் மற்றும் மற்றவர்களை நோக்கி அதிவேகமாக நகர வீரேந்திரன் அந்த எரிமலையின் தாக்குதலில் இருந்து சமரனை காப்பாற்ற எண்ணி சமரனின் கையை இழுக்க நினைத்தான். அதுவரை கண்களை மூடியிருந்த சமரன் சட்டென தன் கண்களை திறந்தான். அவன் கண்களில் வித்தியாசமான நெருப்பு எரிந்தது. அதே நேரம் அந்த டிராகனின் வாயிலிருந்து எரிமலை குழம்பு வெளியேறியது. அதை கவனித்த சமரன் சட்டென எழுந்து நின்று எரிமலை ஆற்றின் கரையை பார்த்தான். பின் கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென குகையின் மறுமுனையை அடைந்தான். அவனது மின்னல் வேகத்தை கண்ட வீரேந்திரனின் வாய் அகல பிளந்தது. அதே சமயம் அவன் முகத்தின் நிறமும் மாறியிருந்தது. கண்களை திறந்த சமரன் வேறு ஆளாக மாறியது போல ஒரு நொடி உணர்ந்தான் வீரேந்திரன். இந்த உணர்வால் வீரேந்திரனின் முகத்தில் பலவிதமான குழப்பம் வெளிப்பட்டது. சமரனிடம் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருப்பது அவன் மனதிற்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் அது என்ன என வீரேந்திரனால் விடை காண முடியவில்லை. வீரேந்திரன் சிந்தனையில் மூழ்கி இருக்க சமரன் மெதுவாக கையை உயர்த்தி உடனடியாக தன் முஷ்டியை இறுக்கினான். சமரன் இதை செய்யும் போது ஒரு விசித்திரமான சக்தி வெளிவரத் தொடங்கியது. எந்த நிறமும் இல்லாத சமரனது கரங்கள் டிராகனின் தாக்குதலை தடுக்க சக்திகளை உருவாக்கத் தொடங்கியது. அடுத்த நொடி அந்த சக்தியை தங்களை நோக்கி வேகமாக வந்த தாக்குதல் மீது செலுத்தினான் சமரன். அந்த சக்தி நேராக சென்று மாய டிராகனின் எரிமலை தாக்குதலுடன் மோதியது. அது மோதியவுடன் ஒரு நிறமற்ற சக்தி எரிமலை குழம்பின் விளிம்பை கிழித்து கொண்டு முன்னால் சென்றது. உடனே அந்த எரிமலை குழம்பு குதித்து அனைத்து பக்கத்திற்கும் பரவ ஆரம்பித்தது. அதை கண்ட சமரன் சிரித்துக்கொண்டே குகையின் மறுமுனையிலிருந்து விசித்திரமான குரலில், 2 தலை எரிமலை டிராகன் அதிக வெப்பம் உள்ள இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த டிராகன் உயிர் வாழ கொதிக்கும் எரிமலை குழம்பு தேவை. அப்படி பார்த்தா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். இது பிறக்கும் போது 1ஆம் தரவரிசை மாய விலங்கா மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு சரியான உணவு கிடைச்சா அதுவும் எளிதாவே 6ஆம் தரவரிசை மந்திர விலங்கா மாற முடியும். 6வது இடத்துல உள்ள மந்திர விலங்குனா அதோட வலிமை மிக்க பேரரசின் வலிமைக்கு சமமா இருக்கும். அதாவது சக்தி சக்கரவர்த்தி. அத்தகைய சக்தி வாய்ந்த ஒண்ணு இந்த இடத்துல இருக்குன்னா அப்ப தெய்வீக ஒளியும் இங்க தானே இருக்கணும் என்றான். இதை சொன்ன சமரனின் முகத்தில் இருந்த புன்னகை பெரிதாக மாற
தன் எதிரே சலசலப்பை உண்டாக்கும் மாய டிராகனை கண்களில் வெறியுடன் பார்க்கத் தொடங்கினான். சமரனின் தாக்குதலால் டிராகன் மிகவும் கோபமடைந்தது. அந்த கோபம் அதன் கண்களில் தெளிவாக தெரிந்தது. உண்மையில் அதன் தாக்குதல் தோல்வியடைந்ததைக் கண்டு அது முன்பை விட இப்போது மிகவும் மூர்க்கமாக மாறியிருந்தது. அந்த கோபத்தில் குகையின் ஒரு முனையில் நின்றிருந்த சமரனை தன் நீண்ட வாள் கொண்டு தாக்கியது. ஆனால் சமரனுக்கு முன் அந்த வாள் அவன் அண்ணன் மீதும் சுடர்மதி மீதும் அடிக்க பாய, இதனால் அவர்கள் இருவரும் மிகவும் பதட்டமடைந்தனர். ஆனால் மீண்டும் ஒருமுறை கண்ணிமைக்கும் நேரத்தில் சமரன் அவர்கள் அருகில் வந்தான். அவன் தனது ரெக்கைகளை பயன்படுத்தி தனது சகோதரனையும் சுடர்மதியையும் டிராகனின் வலிமையான தாக்குதலில் இருந்து காப்பாற்றினான். வாளை தவிர்த்த மூவரும் அங்கிருந்து நகர்ந்தவுடன் அந்த விலங்கின் வாள் நேராக சென்று குகையின் சுவரில் மோதியது. இதனால் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுவரில் இருந்த கற்கள் உடைந்து தரையில் சிதறின. இதனுடன் அந்த சுவரில் பல விரிசல்களும் தோன்றின. அது சிலந்தியின் வலை போல வேகமாக அந்த குகை முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த விரிசல்கள் படிப்படியாக சுமார் 10 முதல் 15 மீட்டர்கள் வரை அதிகரித்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியடைந்தது. அதே நேரத்தில் சமரன் காற்றில் பறந்தபடி தனது மோதிரத்திலிருந்து தனது கருப்பு வாளை வெளியே எடுத்து சிரித்துக்கொண்டே ஒரு நொடியில் அங்கிருந்து மறைந்தான். வீரேந்திரனும் சுடர்மதியும் அவன் இப்படி மறைவதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். சுற்றி பார்த்தபோது அவர்களின் கண்கள் 2 தலை டிராகனின் மீது விழுந்தது. சமரன் அதன் தலைக்கு மேலே சாதாரணமாக நின்று சிரித்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த இருவரும் சமரன் மாய டிராகனை எப்படி அடைந்தான் என்று புரியாமல் பார்த்தனர். மேலும் சமரன் அந்த கொதிக்கும் எரிமலை போன்ற சூடான டிராகனை அடைந்த பிறகும் அவனுக்கு ஏன் ஒன்றும் ஆகவில்லை என்று குழம்பி நின்றனர். உண்மையில் அவர்கள் மனதில் உண்டான இந்த குழப்பம் முற்றிலும் நியாயமானது. ஏனென்றால் விதிகளின்படி அந்த டிராகனின் வெப்பத்தால் சமரன் எரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வீரேந்திரனுக்கும் சுடர்மதிக்கும் ஒரு விஷயம் தெரியாது. இந்த நேரத்தில் அந்த மந்திர டிராகனின் தலைக்கு மேல் நிற்பது சமரன் இல்லை. அவனது உடலை கட்டுப்படுத்தி அவனுக்குள் இருப்பது அவனது குரு வருணமித்திரர். அவருக்கு அந்த பயங்கரமான ஆபத்தான மந்திர டிராகனை சமாளிப்பது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் இல்லையே. வருணமித்திரரின் கட்டுப்பாட்டில் இருந்த சமரன் தனது வாளை தீவிரமாக சுழற்றத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து ஒரு ஊதா நிற ஆற்றல் பந்து காற்றில் தோன்றியது. அந்த ஊதா நிற கோலம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அழகாக இருந்த அதே நேரம் அது மிகவும் ஆபத்தான தாக்குதலுக்கு தயாரானது. சமரன் மந்திர டிராகனின் மீது அந்த சக்திகளின் கோலத்தை விடுவித்தவுடன் அந்த மாய டிராகனுக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. மேலும் அந்த தாக்குதல் விலங்கின் உடலையும் அதன் 2 தலைகளையும் வலுவான சக்தியுடன் தாக்கியது. மேலும் அதன் எலும்புகளை உடைத்து அதன் தோலை கிழித்தது. வெள்ளம் போல வெளியேறிய அந்த டிராகனின் இரத்தம் சுற்றிலும் பரவிய எரிமலை நதியில் கலக்கத் தொடங்கியது. சமரனின் சக்தி வாய்ந்த தாக்குதல் டிராகனுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. அது மேலும் வலியால் அலறிக்கொண்டு குகையின் சுவரில் தனது வாளை தாக்கி மீண்டும் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியது. பின் எரிமலை டிராகன் தனது 2வது தலையால் சமரனை தாக்க முயற்சித்தது. ஆனால் சமரனோ அதன் தலையின் தாக்குதலை எளிதாக தவிர்த்து நக்கலாக சிரித்தான். கோபத்திலும் வேதனையிலும் டிராகனின் கண்களில் பழிவாங்கும் நெருப்பு சுடர்விட ஆரம்பித்தது. சமரனை எப்படியாவது கொல்ல வேண்டும். அதற்காக அதன் வீடு அழிந்தாலும் பரவாயில்லை என்பது போல வெறி கொண்டு அதன் வாயை திறந்தது. அதே நேரம் டிராகனின் கழுத்து திடீரென தடிமனாக மாறுவதை சமரன் பார்த்தான். மேலும் அது எரிமலை குழம்புகளால் தன்னை தாக்கப் போகிறது என்பதை சமரன் தெளிவாக புரிந்து கொண்டான். ஆனால் திடீரென டிராகனின் உடல் ஒரு பயங்கரமான சிவப்பு ஒளியை உமிழத் தொடங்கியது. அதைக் கண்ட சமரன் திகிலடைந்தான். ஏனென்றால் ஒரு நொடியில் அவன் அந்த வெளிச்சத்தில் முற்றிலும் சிக்கிக் கொண்டான். அந்த ஒளியின் அரவணைப்பை உணர்ந்த சமரன் அது பறக்கும் மந்திர சிங்கத்தின் ஊதா நிற ஒளியை விட சற்று பலவீனமானது என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் தற்போது அந்த ஒளி படிப்படியாக ஊதா நிற ஒளியைப் போல சக்தி வாய்ந்ததாக மாறியது. மேலும் அதன் சுற்றுப்புறத்தின் வெப்பத்தை அது தனக்குள் எடுத்துக்கொண்டது. தன்னை சுற்றிலும் நெருப்பின் வெப்பம் அதிகரித்து வருவதை உணர்ந்த வருணமித்திரர் சமரனிடம், சமரா, இந்த மாய மிருகம் தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்துது. நானும் உன் உடலை முழுசா என் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்க போறேன் என்று அறிவித்தார். அதே நேரம் சமரனுக்கும் டிராகனுக்கும் சிறிது தூரத்தில் பாதிக்கு மேல் அழிந்த குகையில் நின்ற வீரேந்திரனும் சுடர்மதியும் திடீரென உயர்ந்து வரும் சிவப்பு ஒளியை கண்டு பதறத் தொடங்கினர். சமரனுக்கும் அந்த டிராகனிற்கும் நடக்கும் சண்டையை பார்த்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
ஏனென்றால் இந்த சண்டை மிகவும் ஆபத்தானதாக இருக்கப் போகிறது என்று அவர்களுக்கு புரிந்து போனது. அந்த சிவப்பு நிற ஒளி அதிகமாகிக் கொண்டே இருக்க அடுத்த நொடி அந்த இருமுகம் கொண்ட டிராகனின் உடலில் இருந்தும் சிவப்பு நிற சக்திகள் வெளிவர ஆரம்பித்தன. மந்திர டிராகனின் உடலில் இருந்து வெளியே வந்த சக்திகள் அந்த டிராகனை சுற்றியே பரவி அதிவேகமாக நகரத் தொடங்கியது. அதன் பிறகு அந்த சக்திகள் திடீரென நின்றதை மூவருமே கண்டனர். சக்திகள் நிறுத்தப்பட்டவுடன் அந்த ஒளி முற்றிலும் மாறி 10 மாய டிராகன்கள் 2 தலைகளுடன் உருமிக் கொண்டு நின்றது. அந்த மாய டிராகன்கள் அனைத்தும் பெரிய மாய டிராகனின் ஒளியிலிருந்து வெளிவந்தவை. மேலும் வலிமை மற்றும் உயரத்தை பற்றி பேசினால் அவை பெரிய மாய டிராகனை விட சற்று சிறியதாக இருந்தன. ஒரு கணம் கழித்து சுமார் 40 கடுமையான கண்கள் பழிவாங்கும் நெருப்புடன் சமரனை பார்த்து கொண்டிருந்தன. சமரன் இன்னும் டிராகனை பார்த்தபடிதான் நின்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென மாய டிராகன் காற்றில் குதித்து சமரனின் மிக அருகில் வந்து அவனை சுற்றி ஒரு வட்டம் அமைத்தது. மேலும் பெரிய டிராகனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளி காற்றில் மிதந்தது. அந்த டிராகன்கள் சமரனை முழுவதுமாக சூழ்ந்திருந்தன. எந்த டிராகன் எப்போது தாக்கப் போகிறது என்று புரியாததால் சமரன் எல்லோரையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். சமரன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போதே திடீரென்று அனைத்து டிராகன்களும் ஒரு பயங்கரமான அலறல் எழுப்பின. அந்த ஒளி குகை முழுவதும் எதிரொலிக்கத் தொடங்கியது. கத்திக்கொண்டே அந்த மந்திர டிராகன்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சமரனை தாக்க முன்னோக்கி பாய்ந்தன. அந்த டிராகன்கள் அனைத்தும் குறைந்தது 20 அடி உயரம் கொண்டவை. மேலும் அவை பறக்கும் சமரனை தாக்க பாய்ந்தது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெரிய டிராகனிலிருந்து வெளிப்படும் சிவப்பு ஒளியின் சுவரில்தான் இவை அனைத்தும் நடந்தன. இதன் காரணமாக இந்த காட்சி மிகவும் அழகாக, அதே சமயம் பயத்தை விதைக்கும்படியாகவும் இருந்தது. 10 மாய டிராகன்கள் 2 தலைகளுடன் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட சமரனின் முகத்தில் திடீரென ஒரு அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்பட்டது. உடனே அந்த தோற்றம் மாறி அவன் முகத்தில் புன்னகை எதிரொலித்தது. இந்த புன்னகையுடன் சமரன் தன் கண்களை மூடினான். அதன் பிறகு வேகமாக நகர்ந்த டிராகன்கள் அனைத்தும் எல்லா பக்கங்களில் இருந்தும் ஒன்றோடொன்று அவன் மேல் மோதின. அவை மோதியவுடன் அவை அனைத்தும் தீப்பிழம்புகளாக வெடித்து மிகவும் ஆபத்தான ஒரு வெடிப்பை ஏற்படுத்தியது. அந்த வெடிச்சத்தத்தில் வெளிப்பட்ட சக்தி சுற்றும் முற்றும் பரவ ஆரம்பித்து குகையில் நிலநடுக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் இதைத் தவிர அதுவரை அடங்கியிருந்த எரிமலை நதி மீண்டும் ஒரு முறை கொதிக்க ஆரம்பித்தது. மேலும் அந்த எரிமலையின் பல குமிழிகள் பெரும் வேகத்துடனும் முழு விசையுடனும் மேல் நோக்கி வெடிக்க ஆரம்பித்தன. சிறிது நேரத்திலேயே அந்த கொதிநிலை எரிமலை குகை முழுவதும் பரவத் தொடங்கியது. மேலும் இதுவரை எரிமலை குழம்பு எட்டாத இடத்தில் கூட நிலநடுக்கம் ஏற்பட்டு அதை சுற்றியிருந்த பாறைகள் கீழே விழத் தொடங்கின. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்த வீரேந்திரனின் முகம் மிகவும் சோகமடைந்தது. அதன் பிறகு அவன் தலை குனிந்து இதயத்திற்குள் அழத் தொடங்கினான். அத்தகைய சக்தி வாய்ந்த வெடிப்புக்கு பிறகு அந்த டிராகன்கள் அனைத்தும் நிச்சயமாக அழிக்கப்பட்டு விட்டன என்பது அவனுக்கு புரிந்து போனது. ஆனால் அதே நேரம் இந்த வெடிப்பில் சமரன் உயிர் பிழைப்பான் என்ற நம்பிக்கையும் மொத்தமாக முடிவுக்கு வந்தது. சமரன் அந்த வலிமை மிக்க எரிமலை டிராகனை தைரியமாக எதிர்கொண்டான். போரில் சக்திமான் நிலை கண்ட மக்கள் கூட இதற்கு பயப்படுவார்கள். ஆனால் இறுதியில் வீரேந்திரன் அஞ்சியதுதான் முடிவாக இருந்தது. இதை நினைத்த வீரேந்திரனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவன் தொண்டை அடைக்க தன்னை மீறி கரகரப்பான குரலில், ஐயோ சின்னு, ஏண்டா நீ இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ செஞ்சது சரியில்லை சமரா, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று மெல்லிய குரலில் கூறிய வீரேந்திரன் திடீரென சரிந்து அமர்ந்து தலை குனிந்து சத்தமாக அழத் தொடங்கினான். வீரேந்திரன் இப்படி அழுவதை பார்த்து சுடர்மதியின் கண்களிலும் நீர் பெருக்கெடுத்தது. அவளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்த முதல் நபர் சமரன் தான். அவள் தன் வாழ்நாளில் அவனுடன் இருந்த நாட்களில்தான் தானும் மற்றவர்களைப் போலதான் என்று முதன்முறையாக உணர்ந்தாள். மக்களின் கேலி கிண்டல்களை கேட்டு அவள் உண்மையில் சபிக்கப்பட்டவளோ என்று அவளை வெறுத்த நேரத்தில் அது தவறு என நிரூபித்தவன் சமரன் தான். ஒருவேளை அந்த சக்தியை பற்றி சமரனிடம் அவள் சொல்லாமல் இருந்திருந்தால் சமரன் இந்த நாளை பார்க்க வேண்டியதே இருந்திருக்காது. அனைத்தும் தன்னால் தான் என்று அழுத சுடர்மதியின் மனம் நடந்ததை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. வீரேந்திரனும் சுடர்மதியும் அந்த குகையில் அழுது கொண்டிருந்த போது திடீரென சுடர்மதி ஏதோ உணர்ந்தாள். எரிமலை குழம்பில் ஏற்பட்ட வெடிப்புகளை பார்த்த அவள் தன் தலையை உயர்த்தி பார்த்து பரவசமாகி தாழ்ந்த குரலில், தலைவரே, நம்ம சின்ன தலைவர் இன்னும் உயிரோடு இருக்கார் என்றாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தோன்றியது. சுடர்மதியின் பேச்சை கேட்ட வீரேந்திரன் உடனே தலையை உயர்த்தி சுடர்மதியை பார்த்தான். வியப்புடன் அவன் சுடர்மதியை பார்க்க சுடர்மதி அவனை முன்னால் பார்க்கச் சொன்னாள். வீரேந்திரன் பீதியில் கண்களை திறந்தபோது எரிமலை வெடிப்புகளுக்கு மத்தியில்
காற்றில் பறந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டான். சுவாரஸ்ய சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM-ஐ டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.